வணக்கம். 30லேருந்து கோச் காளி. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறேன்னா ரோப். எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரோப்பு. அந்த ரோப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒர்க் அவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில பேர் இப்போ தான் நான் வந்து ரோப் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் ரோப் ஏற முடியல, ஒன்று கூட ஏற முடியல, நான் பேசிக்காகவே ஸ்ட்ரென்த்தனு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ பேசிக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஒர்க் அவுட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேசிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் போகலாம். எடுத்த உடனே அட்வான்ஸான ஒர்க் அவுட் ஹெவியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணோன்னா அது இன்ஜுரி ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசிக்கான ஒரு சில ஒர்க் அவுட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அடுத்து அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் பார்க்கலாம். இன்றைக்கி பேசிக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது பேசிக்கில். அதில் ஒரு சில செலக்டிவான ஒர்க் அவுட் தான் செலக்ட் பண்ணி இப்போது என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும், என்னென்ன கரெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக இருந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்றத பர்ஃபெக்டாக அந்த மூமெண்ட்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்ஜுரி ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? பார்க்கலாம். குட் அட்டென்ஷன், ஸ்டார்ட் அட்டென்ஷன். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ரோப் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ரோப் ஒர்க் அவுட்டில் பேசிக்கான ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் தான், சரிங்களா? பேசிக்காக எனக்கு நான் ஒரு ஸ்டெப்பு கூட ஏறல இன்னும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக, ஏன்னா எடுத்த உணவே அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரா எப்படி சொல்கிறது ஹெவியான ஒர்க் அவுட் கொடுத்தா அது இன்ஜுரி ஆகும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஹெவியாக பண்ணலாம், நம்ம ரோப்பே ஏறல, நம்ம இது வரைக்கும் எடுத்தவொடனே ஸ்டார்ட்டாக ஹெவியாக பண்ணிடலாம், நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது இன்ஜுரி ஆகும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எடுத்தவொடனே 100 கிலோ தூக்கி தலைமையில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பழகும்போது மட்டும்தான் அதை 100 கிலோவை ஈஸியாக தூக்க முடியும். அப்போது பேசிக்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட்ஸை ஈஸியாக பண்ணலாம். நம்மளுக்கு அப்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போது அதுக்கான பேசிக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி புஷ்அப். நம்ம நார்மலாக அடிக்கிறோம் பார்த்தீங்களா புஷ்அப்பு, இந்த மிலிட்ரி புஷ்அப் பொசிஷன் பண்ணி போகலாம். புஷ்அப் அடிக்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, சரியா? ஹேண்டு கையை கரெக்டான பொசிஷனில் கரெக்டான மூமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகணும். புஷ்அப்பு இந்த மூமெண்ட்டில் போகக்கூடாது, புரியுதுங்களா? கையை அப்படியே கிட்ட பக்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு போ, உங்களோட பாடி கிட்ட. இதுதான் கரெக்டான பொசிஷன், புரியுதுங்களா? உங்களோட பாடி கிட்ட எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? இப்படி வைடாக போகக்கூடாது. போவோமா? ரெடி? 1 அப், கீழே போய்ட்டு வந்துடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 போலாம், கமான். 11 ட்ரை பண்ணலாம். 12 குட். 13 14 15 குட். ரிலாக்ஸ் பண்ணிங்க. அடுத்த ஒர்க் அவுட்டு ரெடியா? எல்லாத்துலேயுமே எல்லா எக்ஸசைஸும் ஒரு செட்டு முடிச்சுட்டு டோட்டலாக அடுத்த செட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ மிலிட்ரி புஷ்அப்ஸா, அடுத்து டைமண்ட் புஷ்அப்ஸா, அடுத்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு செட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு செட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த விஷயம், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மிலிட்ரி புஷ்அப் முடிச்சா அடுத்து ஒரு பேசிக்கான விஷயம்னு பார்த்தோன்னா நமக்கு ரோப் ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மசில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா அது ட்ரைசெப்ஸ். ஓகே, அது வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? பேசிக்காக டைமண்ட் புஷ்அப்ஸ் தான். டைமண்ட் புஷ்அப்ஸ் அடிக்கும்போது நல்லா உங்களோட ட்ரைசெப்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ரோப் ஏறுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? டைமண்ட் புஷ்அப்ஸை உங்களோட ஆள்காட்டி வரலும் கட்டை வரலும் ஒன்றா சேர்த்து கீழே வாங்கி போகலாம், பொசிஷன் போகலாம். முடியாதவங்க நீல் டவுன் பண்ணி அடிங்க. என்னால் ஒன்று கூட அடிக்க முடியல அப்படின்றவங்க நீல் டவுன் பண்ணி அடிக்கலாம். ரெடியா? ரெடி? 1 2 3 4 5 6 7 முடியல நின்று மடிக்கலாம், முட்டி போட்டு அடி. 8 9 come on 10
குட் குட் குட். 11 ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் 4 தான். 12 போகலாம் கீழே. 13 லாஸ்ட் 2 1 ரிலாக்ஸ். ரெடியா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா? அப்படியே சிட்டிங் பொசிஷன் போகலாம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தா ஹேண்ட் வாக். ஹேண்ட் வாக் நார்மலாக நீங்கள் ஓன் பாடியை நீங்களாகவே ஹேண்ட் வாக் பண்ண போகிறீங்க. பின்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு மறுபடியும் பேக்கில் வந்துடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். கை எடுத்து வைங்க, தேய்க்காதீங்க. தேய்ச்சா கண்டிப்பாக அடிப்படும். நிற்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். போ அது வரைக்கும் போ. ரெடியாக ரிட்டர்ன் போகலாமா? அப்படியே பேக்கில் ஸ்டார்ட். அப்படியே பின்னாடி வந்த மாதிரி பின்னாடி போக முடியாது. குட். வந்த பிளேஸுக்கு போயிடலாம், அவ்வளோதான். அது ஒரு வாக் போயிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வாக் ஃபாஸ்ட்டாக குயிக்காக போய்ட்டு வந்துடணும். வாக் தான் சொன்னேன். அது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம் மசில். ரெடியா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாமா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா புஷ்அப்பில் வாக் பண்ணி புஷ்அப் பண்ண போகிறோம். இப்போ புஷ்அப் பொசிஷன் போயிட்டு ரைட்னா ரைட்டில் 2 ஸ்டெப் 1 2 போயிட்டு ஒரு புஷ்அப். அப்புறம் லெஃப்ட்னா லெஃப்ட்டில் 1 2 எடுத்து வச்சு ஒரு புஷ்அப். அப்புறம் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 1 2 எடுத்து வச்சு ஒரு புஷ்அப். பேக்கில் போகும்போது பேக்கில் பண்ண போகிறோம். ஓகேவா? வாக் பண்ணி ஒரு புஷ்அப் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி புஷ்அப் பொசிஷன் போட்டு போகலாம். ரெடியா? ரைட் புஷ்அப், லெஃப்ட், front, back, right, come on, try பண்ணலாங்க. left, right, போலாம். come on, எடுத்து வைங்க, கை எடுத்து வைங்க. left, right, பொசிஷன் போங்க. left, front, கமான் ட்ரை பண்ணலாம். சும்மா வாக் பண்ணக்கூடாதாங்க, புஷ்அப் போகணும். ஈஸியான ஒர்க் அவுட் தான், பண்ணலாம். முடியலன்னா புஷ்அப் நீல் டவுன் பண்ணிடுங்க. புஷ்அப் பண்ண முடியாதவங்க புஷ்அப் பண்ணும்போது நீல் டவுன் பண்ணிடுங்க. லெஃப்ட், கமான் ட்ரை பண்ணலாம். ரைட், wrap up, நெக்ஸ்ட் எக்ஸசைஸு இந்த பாரில் 2 கையை இப்படி வச்சுட்டு புஷ்அப். அங்கே எப்படி பண்ணுவோம் புஷ்அப்பு, அதே தான் இங்கே பாரில் புஷ்அப் பண்ண போகிறோம். உள்ளே போயிட்டு நல்லா 1 2, இதுலேயும் சேம் தான். கை இப்படி போகக்கூடாது. அங்கே சொன்ன கரெக்ஷன் தான். அங்கே போனால் கண்டிப்பாக எப்போ ஒரு போஸ்டர் மாறுதோ பாடியில் கண்டிப்பாக இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக பண்ணிங்க. உள்ளே போயிட்டு ஓகே போகலாமா? ரெடியா?
Ready, 1, up, good, 2, 9, up, 10, up, 11, up, 12, போலாம், up, 18, 4, up, 3, up, 2, up, 1, up, good, next 4. ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். அடுத்து இது பார்த்தோன்னா இந்த பொசிஷனில் கை எப்படி பிடிச்சிங்க, கீழே டவுன் பண்ணி ஃப்ரண்டில் டவுன் பண்ணல, அதே மாதிரி பேக்கில் டவுன் பண்ணி லிஃப்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4. ஓகே, போகலாமா? புரிஞ்சா? பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஃபஸ்ட் 4 வாங்க போகலாம். கால் ஸ்ட்ரைட்டாக வைங்க. இப்படி 1, 2, 3, 13, 14, 19, 20, 25, last 3, 1, ரிலாக்ஸ், போகலாம், கமான். 18, ட்ரை பண்ணலாம். ஒரு கையில் மட்டும் கொடுக்காது, 2 கையிலேயே கூட பார்க்கணும். பார்ட்னரோட புல்லப் தான் பண்ண போகிறோம். இப்போ ரோப் ஒர்க் அவுட்டில் முக்கியமாக பார்த்தோன்னா புல்லப்ஸ். நீங்கள் புல்லப்ஸ் எப்போ கரெக்டாக அடிக்கிறோமோ, நீங்கள் எப்போ 10 யாரோட பார்ட்னரு எந்த உதவி இல்லாமல் 10 கவுண்ட்டுக்கு மேலே ஈஸியாக அடிக்கிறோமோ ரோப் டபுள் ஸ்டார் வரும். புரியுதுங்களா? யார் சப்போர்ட்டும் இல்லாமல் புல்லப்ஸை இந்த பொசிஷனில் இப்படி ஹோல்ட் பண்ணி சின்ன பண்ணிங்கன்னா 10 சின்ன மேலே பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக அப்போ ரோப் டபுள் ஸ்டார். ஒரு கணக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு புல்லப் வச்சா கண்டிப்பாக 2 ஸ்டெப்ஸ் ஏறலாம். எந்த ஒரு பார்ட்னர் இல்லாமல் ஒரு புல்லப் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டெப்பு, அவ்வளோதான். அப்போ புல்லப்ஸு ரொம்ப முக்கியம். புல்லப் கரெக்டாக பண்ணிட்டாவே ஈஸியாக நீங்கள் ரோப் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப முக்கியம் புல்லப்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பாடி வெயிட்டை ஓனாக தூக்கிட்டு ஏற போகிறோம். அதுலேயும் ஓனாக தூக்கிட்டு தான் கையில் தான் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, சின்ன பண்ணுங்க. ரெடி, 1, 2, 3, down. ரெடி, 1, 2, கை கொஞ்சம் கிட்ட பிடிங்க, போகலாம். கொஞ்சம் கிட்ட பிடிங்க கையை, இன்னும் கொஞ்சம். 3, சின்ன பண்ணணும், அங்கே கம்பிக்கு மேலே போகணும். 4, 5, 9, போடலாம், போடு. 10, போடலாம், ஒன்று தான் போடலாம், போடு. ட்ரை பண்ண கேரேண்டா முடியலையா? போ, 2 தான். வா முடியாத சொல்ல பண்ண தான் ஒர்க் அவுட்டுங்க. ரெடி, 2 தான் லாஸ்ட் 2. 8, போகலாம். ரெடி, 1, இன்னொன்று போடு அப்படி. ரெடி, 1, குட், டவுன். இப்போது ரோப் ஒர்க் அவுட்டு பேசிக்ஸ் எக்ஸசைஸாக பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் பேசிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த அட்வான்ஸ் ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கள். ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அது சரியான முறையில் இம்ப்ரூவ் ஆகும். அலட்சியமாக எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், இம்ப்ரூவ் ஆகும். நல்லா பண்ணலாம். ரோப் ஈஸியாக பண்ணலாம். இப்போது பேசிக் ஒர்க் அவுட் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த லெவலுக்கான ஒர்க் அவுட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. The anxious and panic, the infinite vastness.